I will catch that rat today. என்னாச்சு இவருக்கு? காலையில இருந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, ஒண்ணுமே புரியல. யா காஃபி. யா, இது நம்ம வீட்டு கேட்டு தானே? இங்கே எட்டி பார்த்தா தெரிய போகுது. அதே எதுக்கு இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. போ. துளசி ஸ்டாண்டப் சார். 50க்கு 7 வெள்ளங்கிரும். 20 வருஷம் ஆனாலும் இந்த வண்டி இங்கிருந்து கிளம்பவே கிளம்பாது. இந்த வண்டி அது கிளம்புமா? என்னது? தீபாவளி பட்டாசு. தீபாவளி பட்டாசா? எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க. ஒரு மாணவிக்கு இந்த ஆசிரியர் மேல எவ்வளவு மரியாதை இருக்குங்கிறது. இல்ல சார், எங்க அப்பா எல்லா டீச்சருக்கும் தான் தர சொன்னாங்க. நீ போ. சரி சார். ஒரு ஆசிரியர் அசிங்கப்படுத்துறதுக்கு ஆட்டோ பாமோட கிளம்பி. சார், யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? Where is the HM? ஓ, வெளில போயிருக்கார் சார். வேணா நாளைக்கு வந்து பாருங்க. Hey, you know who I am? How dare you speak to me like this? You want me to phone the state education office? சார், அதுக்கு ஏன் சார் இவ்வளோ கோவப்படுறீங்க? சார் ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் போயிருக்காரு. வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். உட்காந்து பார்த்துட்டு போங்க. வாங்க சார், வாங்க. சேர் போடுறேன், உட்காருங்க. This is ridiculous. உண்மைதான் சொன்னேன். உணர்ச்சி வசப்படுறாரு. சார், இந்த வேலை அங்க யாரா அடுப்பு பத்த வச்சது? இந்த வாரேன். How can he behave like this? யாரு? ஐயோ, டொனால்ட் ட்ரம்ப்ல வராது இங்க இருக்கு. ஆமா, கறி விருந்துக்கு போற. பின்னாடியே வாங்க. உள்ள போய் படிக்கிற வேலைய பாருங்க. போங்க. This is too much. I can't tolerate it anymore. I want to see the HM right now. ஐயோ சாரி சார். கண்ணு என்ன புறதையா இருக்கு? பாத்து வர வேண்டியதானே. எடுத்து உள்ள போ. ஐயோ, இந்த ஆள் பேசாம பிரியா. போச்சுடா போச்சு. இது HM லீவ். ஏன் பேர் சுப்ரமணி. அவர் வர வரைக்கும் நான் தான் HM. Any help? You know who I am? Yeah, I know. Very very you sir. ஏதாவது அட்மிஷன் வேணுமா? A rat from your school daily comes to my house and changes all the writing that I have been writing. அப்ப எலிய பத்தி தான் பேசாரு. It spoils my whole day and my mood. சார், தப்பா நினைக்காதீங்க. இது ஸ்கூல். உங்க வீட்டில் எலித்தோல் இருந்துச்சுன்னா பக்கத்தில் பஞ்சாயத்து போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து எலிக்கு மருந்து வைப்பாங்க. You're a bloody bigger rat, man. Are you a teacher? சார், சத்தியமாக சொல்கிறேன் சார். எனக்கும் இங்கிலீஷ் தெரியும் சார். ஆனால் உங்கள் மொழி தெரியல சார். தமிழ்லேயே டெல் இருக்கு சார். எதுக்கடி டென்ஷன் ஆகுற? அவங்க தேடிட்டு வர்றது என்னதாண்டி? வாட் இஸ் தி மேட்டர்? அதெல்லாம் அப்புறம் சொல்ற. முதல்ல நம்ம இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும்டி. நாம இல்லை, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஆடி. அடப்போடி, பிரச்சனைன்னு வந்தா ஃப்ரெண்டுங்கிறதும் வெட்ட போராட்டுக்கு மாலை போடுறதும் ஒண்ணுதான். காமெடி பண்ணாம ஏதோ ஐடியா சொல்லுடி. ஐ எம் திங்கிங். சீக்கிரம் டி, டீச்சர் பார்க்குறாங்க. என்ன? ஏய், உன் பேக் கொடு. பேக் எதுக்கு?
எப்படி எடுக்கிறேன்? எதுக்கு இது? வாங்க சார். சார் இந்த கிளாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓப்பனிங் தி கேலண்டர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்கள் தேடி வந்த எலி இங்கே இருக்கான்னு பாருங்க. No, next. சார் அடுத்தது +1. இங்கே அந்த எலி இல்லைல்ல சார். வாங்க, கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். வாங்க. என்னடா சுப்பிரமணிக்கு இந்த சோதனை? அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. சார் இதான் கடைசி கிளாஸு. அந்த எலி அங்கே தான் இருக்கும். கண்டிப்பாக மாட்டிக்க. வாங்க. சார், ஐடி என்ட்ரன்ஸ் கோச்சிங்ல சேரணும். சார் என்னாச்சு? சார் ஏன் அழுவுறீங்க சார்? என்னாச்சு? 5 லட்சம் ரூபாய் போட்டு இந்த அப்பர்னாவோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து 2 வருஷம் ஆகுது. 10 பசங்க வந்து கேட்டு போனதோட சரி. நானும் போட்ட காசு எடுக்கணும்னு ஸ்போக்கன் இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருக்கு. நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன் சார். உன் ஒருத்திக்காகலாம் இன்ஸ்டியூட் நடத்த முடியாதுமா. சார் வேற ஏதாவது நல்ல இன்ஸ்டிடியூட் பக்கத்துல இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல. புரியலையே சார். நீங்க நிஜமாவே ஐஐடியில் சேரணும்னா இங்கே விட பெட்டர் இன்ஸ்டியூட் திருச்சியில் இருக்கு. அங்கே வேணா போய் ட்ரை பண்ணுங்க. சார் இந்த கோச்சிங் சென்டர் எல்லாம் போகாம நம்மளே படிச்சு பாஸ் பண்ண முடியாதா? நல்ல கேள்வி. நான் சின்னதாக ஒரு விளக்கம் சொல்கிறேன். அதை கேட்ட அப்புறமா நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷம் ஆல் இண்டியா லெவலில் 1 கோடிக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் +2 எழுதுறாங்க. அதில் நல்லா படிக்கிற 15 லட்சம் பேர் மட்டும்தான் ஜேஇஇ மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதாவது அதில் 10%. அதில் 1,50,000 பேர் மட்டும்தான் என்ட்ரன்ஸை பாஸ் பண்ணுறாங்க. அதில் 10%. இவங்க மட்டும்தான் ஜேஇஇ அட்வான்ஸ் ஐஐடி என்ட்ரன்ஸ் எழுத முடியும். அதில் முதல் 10,000 பேர், அதாவது அதில் 10%, அவங்களுக்கு மட்டும்தான் ஐஐடி காலேஜில் சீட்டு கிடைக்கும். அதுலேயும் 1000 பேர், அதாவது டாப் 10%, அவங்களுக்கு மட்டும்தான் விரும்பின ஐஐடியில் சீட்டு கிடைக்கும். ஸோ ஐஐடியில் சீட்டு கிடைக்கணும்னா நீங்கள் கோடியில் ஒருத்தங்களாக இருக்கணும். என்னால் ஐஐடி போக முடியாதா? நாம படிக்க ஆசைப்பட்டாலும் சரியா சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. இந்த உள்காட்டில் வந்து பிறந்துட்டு பட்டணத்து பசங்களோட போட்டி போடணும்னு நினச்சா முடியுமா? கமலி கொஞ்சம் நில்லுமா. எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல சார், தஞ்சாவூர் கோச்சிங் சென்டர், அங்கே தான் போயிட்டு வரோம். ஓ அப்படியா? என்ன சொன்னாங்க? அந்த கொடுமையை ஏன் சார் கேட்குறீங்க? இந்த முட்டா பைய ஊரில் ஐஐடியை பற்றி எவனுக்கும் அவ்வளவா தெரியல. அவனுங்களே படிக்க பசங்க வரலன்னு கடையை சாத்திட்டு பொழப்புக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துகிறாங்க. அது என்ன திடீர்னு ஐஐடி தான் படிப்பேன்னு கிளம்பிட்டேன்? லவ். அது ஒன்றும் இல்லை சார், இவளுக்கு திடீர்னு ஐஐடி மேலே அப்படி ஒரு லவ். ஓஹோ. இந்த காரில் போகிற ஆளக்கானா? ஓ இங்கே இருக்கியா? அந்த காரில் போகிறது யார் தெரியுமா? தெரியாது சார். டாக்டர் அறிவுடை நம்பி. இன்ஜினியரிங் காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். ஊர் பாசத்தில் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார். அவர் மட்டும் மனசு வச்சாருன்னு வையேன்,
உனக்கு ஐஐடியில் சீட்டு கிடைச்ச மாதிரி. நீ ஒன்று பண்ணுமா, நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டு போய் இந்த ப்ரொஃபஸர் வீட்டில் போய் கேட்டு பாறேன். சார், அவங்க அப்பாக்கு ஐடிஐக்கும் ஐஐடிக்குமே வித்தியாசம் தெரியாது. அவரெல்லாம் கூட்டிட்டு போனா சரி வராது. நீங்களே வந்து சொல்லி சேர்த்து விடுங்க, அவ்வளவுதான். நாங்களே வந்து சேர்த்து விடணுமா? ஆமா, இவ்வளவு பேசுறிய, உனக்கெல்லாம் மேற்படி படிக்கணுங்கிற ஆசை இல்லையா? நமக்கு சாப்பிடுறத விட சாப்பிட வச்சு பாக்குறதுல தான் சார் சந்தோஷமே. படிப்பு வரலங்கிறது எவ்வளவு டீசெண்டா சொல்ற. இந்த பாருமா, நாளைக்கு நானே உன்னை கூட்டு போய் அந்த ப்ரொஃபஸர்ட்ட சொல்லி சேர்த்து விடுறேன். ஆனா நீ மட்டும்தான் வரணும், இவ வரவே கூடாது. நீ எங்கேயாவது சோறு பொங்கி போடப்போ. பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லப்பா, கமலி பத்தி. என்னடா இது வந்து என்னன்னா, என்னடா கமலி தஞ்சாவூருக்கு படம் பார்க்க போனேன்னு போய் சொல்றா. நாங்கள் அவளை ஒரு பையனோட பார்த்தேன், கூப்பிட்டு விசாரிங்க. கமலி, என்னப்பா? எங்க போய் ஊர் சுத்திட்டு வந்த? தஞ்சாவூருக்கு படம் பார்க்க போனப்பா. பாட்டி கிட்ட சொல்லிட்டு தாப்பா போனேன். என்ன படம் கேளுங்க. என்ன படம்? விஜய் படம்ப்பா. எந்த ஷோ, எந்த தேட்டர்னு கேளுங்க. மேட்னி ஷோ, விஜயா தியேட்டர். போய் சொல்றா. மேட்னி ஷோக்கு விஜய் தேட்டருக்கு அவ வரவே இல்லை. அவன் வந்தேன்னு சொல்றாளடா. அப்ப நான் போய் சொல்றேன்னா, மேட்னி ஷோ விஜய் தேட்டர் நான் படம் பார்த்தேன். இங்க பாரு டிக்கெட்டு. ஏண்டா, உன்னை டூட்டூரிலுக்கு பணம் கிட்ட சொன்னா 5-6 பசங்களை சேர்த்துட்டு ஊதாரித்தனம் பண்ணி வந்திருக்கே. நீ எல்லாம் உருப்படவே மாட்டேடா. இந்த லட்சத்துல இவ்வளவு பத்தி குறை சொல்ல வந்துட்டான். உனக்கு இப்ப என்ன? அவ எங்க போனான்னு தெரியணும், அவ்வளவுதானே? சுப்பிரமணிய வாத்தியாரை பார்த்துட்டு தான் வரேன். எங்க போயிட்டு வந்த? அப்பா, ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்பன்னா கோச்சிங் சென்டர் போய் விசாரிச்சுட்டு வந்தேன்ப்பா. அப்போ ஒலிம்பியா சென்டர் கிட்ட நீ ஏன் வள்ளிய ஒரு பையனோட போனது? அது அப்பன்னா கோச்சிங் சென்டருக்கு ஒரு அண்ணா வழி காமிச்சாங்க, அவ்வளவுதான். சுப்பிரமணிய வாத்தியார் சொன்னார், நீ நினைக்கிற படிப்புலாம் ரொம்ப கஷ்டம், அதுவும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் முடியுமாம. கமலியே ஆசைப்படுறா, பரீட்சை தான் எழுதி பார்க்கட்டுமேனு சொன்னார். நீ உன் ஆசைப்படியே எழுது, என்ன? பாஸ் பண்ணா போய் படி, இல்லைன்னா அப்பா இஷ்டப்படி அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கணும். சரியா? சரிப்பா. எங்கிட்ட போய் படிக்க போற? தஞ்சாவூருக்கா? டெய்லி பஸ் ஏறி போயிட்டு வர போறியா? கிளவி, தஞ்சாவூர் இல்ல, சென்னை ஐஐடில. நான் அங்கேயே ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறேன். உங்க அப்பனுக்கு என்ன மூளை கட்ட போச்சா? வயசுக்கு வந்த பொண்ணா ஊரும். நானே அப்பா ஒத்துக்கு வர மாட்டாரான்னு பயந்துகிட்டே இருந்தேன். அவரே ஓகே சொல்லிட்டாரு. நீ ஏதாவது குழப்பம் பண்ண உன்னை கொன்னுடுவேன். ஏய், விடுறியா அவங்கள? என்ன ரொம்ப ஓவரா பண்ற? உங்க அப்பா ஓகே சொல்லிட்டான்னு ரொம்ப குதிக்கிறியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஏதோ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா போய் படிக்கலான்னு சொன்னாரு. உங்க அப்பாக்கு உன் மேல அவ்வளோ நம்பிக்கை, நீ பரீட்சையில பாஸ் பண்ண மாட்டேன்னு. அதனாலதான் ரொம்ப நல்லவர் மாதிரி ஓகே சொல்லிட்டு போயிருக்காரு. அது தெரியாம இருக்க. ஓ, இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா? ஆனாலும் இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், ஏன்னா 9 மணி தானே வர சொன்னேன். முக்கியமானவங்களை பார்க்க போகும்போது கொஞ்சம் முன்னாடியே போறது நல்லதுன்னு எங்க பாட்டி சொன்னாங்க சார். முன்னாடி வரலாமா? முத நாளே வரக்கூடாது. சரி இரு, வரேன். என்னம்மா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்ட? மேக்கப் பலமா இருக்கு. 1 வருஷத்து மேக்கப்பும் ஒரே நாளில் போட்ட போல இருக்க. முக்கியமானவங்களை பார்க்க போகும்போது பார்க்கறதுக்கு லட்சணமா ரெடியாகி போகணும்னு எங்க பாட்டி சொன்னாங்க சார். அப்புறம் ஒழுக்கம் இன்னைக்கு ஒரு நடவடிக்கை பூரா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சரி, உள்ளே வந்து பாட்டி சொன்னாங்க பூட்டி சொன்னாங்கன்னு ஏதாவது உளறி கொட்டக்கூடாது, சரியா? வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னோட இங்கிலீஷை வச்சுட்டு அந்த டொனால்ட் ட்ரம்பை எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியலையே. உட்காருமா. இருக்கட்டும் சார். மரியாதை. காலையிலேருந்து உன் நடவடிக்கை போகிற கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார்.
என்னங்க சுப்பிரமணி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், இது என் ஃப்ரெண்டோட டாக்டர். எங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். பிரைட் ஸ்டூடெண்ட். என்ன ஐஐடியில் படிக்கணும்னு ஆசைப்படுறாப்புல. இதில் என்ன கொடுமைன்னா, சுத்துப்பட்டில் எங்கேயுமே ப்ராப்பரான கோச்சிங் சென்டர் இல்லை. அதான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தேன். ஸ்டாப் இட். இங்கே வா சார். நீங்கள் இல்லை, நீ. She is the rat. சார், நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிருக்கீங்க சார். ரொம்ப நல்ல பொண்ணு சார், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். நோ, இவ்வளவுதான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி என் முன்னாடி வந்து நிப்ப? Do you think I'm an idiot? Get out. சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த Mr. Subramani, before I lose my temper, take her and get the hell out. Get out. சரி, வாமா போலாம். இதெல்லாம் கரெக்டாக பண்ணுமா? நீ தான் தெரியலையா? எவ்வளவு பெரிய வேலையை பண்ணி விட்டு அப்படியே அமுக்கடி மாதிரி அமைதியாக ஒன்றுமே பேசாமல் இருக்க. நீங்க தானே சார் எதுவுமே பேசாம நிக்க சொன்னீங்க. ஆமாம், இதெல்லாம் நல்லா பேசு. சார் சாரி சார், எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி சேர்த்து விடுங்க சார். என்னது திரும்பவும் ட்ரம்புக்கிட்ட போய் பேசணுமா? இங்கே பாருமா, திரும்ப நான் உள்ளே போனேன்னு வையேன், இருக்க கெட்ட வார்த்தையை பூரா இங்கிலீஷ்லேயே அப்படியே அள்ளி தெளிப்பேன். இது நமக்கு செட் ஆகாது. வேணும்னா நான் ஒன்று பண்ணுறேன், உனக்காக உங்கள் அப்பா கிட்ட பேசி ஒரு டீச்சர் ட்ரைனிங்லேயோ ஒரு நர்சிங் கோர்ஸ்லேயோ சேர்த்து விட சொல்ல, சரியா? என்ன சார் இப்படி சாப்பிட்றது சிரிக்கிறதுக்காக தினமும் ரோடா ஓடுறையே? கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த கம்பளி பண்ணி சொல்லி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. என்ன பெரிய மனுஷன் நீங்க. வாத்தியாரே வாங்க, இளநீ சாப்பிடுங்க. வயசு பிள்ளைங்கன்னா அப்படி இப்படி வாழ்த்தனம் பண்ண தான் செய்வாங்க, அதை ரசிக்கணும். அதை விட்டுவிட்டு இப்படி முறுக்கிட்டி கூடாது வாத்தியாரே. அந்த கம்பெனி பிள்ளைய கூப்பிட்டு சொல்லிக் கொடுங்க வாத்தியாரே. ஐயா, இப்படி எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒருத்தரோடையும் ஒட்டாம ஒத்தையில உட்காந்துருக்கிறதுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா உங்களுக்கும் பொழுது போகும்ல. சரி, அவளை வர சொல்லு. சரிங்கய்யா. ஏய் இருடி, அவர் தான் நிஜமா வர சொன்னாரா இல்லை நீ மாட்டி விட்றியா? நிஜமா அவர் தான் வர சொன்னாரு. வா அக்கா, கூட்டிட்டு வந்துட்டேன். மேலதான் இருக்காரு, போ போ போ. என்ன பயமா இருக்குடி? தைரியமா போடி, போ. சாரி சார், என் வாட்ச் 5 minutes slow. Then set your time right. You're in a race. Now time is everything. Sit. சார், இந்த புக்ஸ் எல்லாம் போதுமா இல்லை வேறு ஏதாவது வாங்கணுமா? இதெல்லாம் புக்ஸ் இல்லை, கைடு. உன்னை கைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். இந்த சார்ட்டை படிச்சுட்டு வா. சார், ஏபிசிடி தானே சார்? எனக்கு நல்லா தெரியும். Do what I say. ஓகே சார்.
எழுதுற போறாங்க. இந்தா ஏபிசிடி படி, நாளைக்கு உனக்கு டெஸ்ட். புரியலையே. ஹலோ அங்கிள், நான் கமலி பேசுறேன். வள்ளி இருக்காளா? கமலி ஃபோன். ஹலோ, என்னடி ப்ரொஃபஸர் சொல்லி தரதெல்லாம் புரியுதா இல்ல கஷ்டமா இருக்கா? கஷ்டமாவா? அந்த ஆள் ரொம்ப காமெடி பண்றாருடி. என்னடி சொல்ற? காலையில போனேன், கையில ஏபிசிடி கேட்டு கொடுத்து படிச்சுட்டு நாளைக்கு வா டெஸ்டிங்கிறாருடி. என்னடி அந்த ஆள் சரியான லூசர் இருப்பார் போல. இதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? இப்போ என்னடி பண்ண போற? நாளைக்கு போய் நான் அவருக்கு கிளாஸ் எடுக்கிறேன் பாரு. சார், ஷார்ப் 7 o'clock. குட். படிச்சிட்டியா? விடிய விடிய தூங்காம கண் முழிச்சு கஷ்டப்பட்டு நல்லா படிச்சுட்டு வந்திருக்கேன் சார். குட். உட்காரு. ஏபிசிடி சொல்லு. ABCD EFG HIJK LMN OPQ RST UV WXYZ. இசட்ல இருந்து சொல்லு. ZYX WVU TSR QPO NML KJIH GFE DCBA. குட். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? A. 26th letter? Z. 17th letter? ABCD EFG HIJK LMN OPQ. Q. 12th letter? ABCD EFG HIJK. ஸ்டாப். எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். போய் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு நாளைக்கு வா. கோ நவ். ஏய், உன்னதான் A for 1, B for 2, C for 3, D for 4, E for 5, கமலி, F for... வள்ளி ஃபோனில். ஹலோ. ஏய், அந்த ஆளை வச்சு என்னடி காமெடி பண்ண? ஏய், அவர் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர், அவர் போய் அந்த ஆளு அது இதுன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன். என்னடி உன் கதை? டெய்லி ஒரு ட்விஸ்டாக இருக்கு. நான் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், நீ முதல்ல ஃபோனை வை. படிக்க ஆரம்பிச்சாலே குழப்பம்தான். நாம தெளிவா இருந்துக்கணும்ப்பா. A for 1, B for 2, C for 3, D for 4, E for 5, J for 10, K for நேற்று 11, என்ன ஏபிசிடி படிக்க சொல்லிட்டு இப்போ இவ படிச்சுக்கிட்டு இருக்கா. O for 15. Are you ready? Yes, sir. Sit. 14th letter? N. Good. 19th letter? S. Very good. N plus S. 33. Good. Okay. N square plus S square. Sir, 557? Right. Y squared plus K minus B squared into G squared. Sir, 440. Now you understand. ஆனால் அதிகமாக நேரம் எடுத்துக்கிறேன். வீட்டுக்கு போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வா. Okay, sir. கமலி, என்ன? வள்ளி ஃபோனில். நான் இல்லைன்னு சொல்லிடு.
அவள் வீட்டில் இல்லை போல இருக்கு, எங்கேயும் வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன படிக்கிறாளா? எப்படி கரெக்டாக சொல்கிற? ம், நாங்கெல்லாம் அவ ஃப்ரெண்டு. மார்னிங் சார். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? ம். உட்கார். போர்டில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. ம். உனக்கு 10 நிமிஷம் டைம். ஓகே சார். Do it. Your time starts now. சார் ஒரு Your 5 time is up. ஒரு 5 minutes கொடுங்க சார். Can you say the same in your exam hall? ம்ஹும். Your answers are right. But 6 கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்க. பரவாயில்ல. டீ சாப்பிடு. இந்த 3 நாள்ல என்ன கத்துக்கிட்ட? First day, my purpose was to make you concentrate. Next day, it was to make you understand the subject. Understand. Third day, it was to make you practice. See now, இன்னைக்கு உன்னால 10 நிமிஷத்துல 6 கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா you can answer all the questions within the given time. IIT entrance இவ்வளவுதான். எவ்வளவு பேர் எழுதுறாங்க, அதுல எவ்வளவு பேர் பாஸ் பண்றாங்க, அதை பத்தி எல்லாம் you don't worry. In the exam hall உன் கையில் ஒரு கொஸ்டின் பேப்பர், அதுல 90 questions. உனக்கு 180 minutes டைம். ஒரு கேள்விக்கு 2 நிமிஷம். அதுல நீ எத்தனை கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ண போறேங்கிறது தான் முக்கியம். எல்லா கேள்விகளுமே உன் சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஆனா நீ ஏபிசிடி தானேன்னு அலட்சியமா நினைச்ச மாதிரி இல்லாம எல்லா பாடத்தையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆழமா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். படிச்சதை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் இங்க என்ன பண்ண போறேன்னு கேட்குறியா? only exams, stage by stage, chapter by chapter. Every alternate day you will have your exams. One day exam, next day I'll clear your doubts. Sir. Approximately உன்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 300 days டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ இங்க 150 times எக்ஸாம் எழுதியிருப்ப. நீ எழுத போற என்ட்ரன்ஸ் your 151st exam. அப்போ உனக்கு பயம் இருக்காது. You will be confident. You can do it within the time. You get what I'm saying? Yes, sir. Now I'm going to give you a mantra to succeed. நீ எப்படி டீ சாப்பிட்ட? கப்ல. So to taste your tea, you need a cup, right? So to taste your success, here's your cup. This cup is going to be your mantra. C. Concentrate in your class. U. Understand the subjects. P. Practice every day. Never ever forget this mantra. From tomorrow, your exams start here. You can go now. சார், நான் இந்த கப் எடுத்துக்கிட்டுமா? சாரி, இந்த மந்த்ராவை. Sure. நம்பி சார் ஃபோனில் இருக்காரு. நீ எப்படி பரிச்சை எழுதியிருந்தாலும் நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லு, சரியா? ஹலோ சார், நான் கமலி பேசுகிறேன். எக்ஸாம் எப்படிமா எழுதியிருக்க? சார், நான் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன் சார். முக்கால்வாசி கேள்வி நீங்கள் எனக்கு டெஸ்ட்டில் கொடுத்ததா சார் வந்துச்சு. ஃபிசிக்ஸ்லேருந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம், வேவ் ஆப்டிக்ஸ், கெமிஸ்ட்ரிலேருந்து ஐசோமெர்சியம், நேம் தியரி, மேத்தமெட்டிக்ஸ். ஓகே ரிலாக்ஸ். நீ நல்லா தான் எழுதியிருப்பேன்னு எனக்கு தெரியும்.
ஆனால் 1000 ரேங்க்குள்ளே வந்துட்டேன்னா மெட்ராஸ் ஐஐடியில் நல்ல கோர்ஸ் கிடைக்கும். ரிசல்ட் வர வரைக்கும் எதை பற்றி யோசிக்காம கோ சில் அவுட். ஓகே? ம் சரிங்க சார். பிரிமா, என்னடி மூஞ்சி டல்லா இருக்கு? எக்ஸாம் சரியா எழுதல? அதெல்லாம் நல்லா தான் எழுதிருக்கேன். ஆமா, சரியா எழுதாட்டி என்ன இப்ப? அவதான் விவரம் தெரியாம அலையிறானா வேலை ஏத்துவ கூட்டிட்டு திரியிறான். ஸ்ரீ மகாகணபதே நமஹ. ஓம் ஏகதந்தாய வித்மஹி வக்ரதந்தாய தீமஹி. ஏய், என்னடி நாளைக்கு ரிசல்ட்டா? போதண்டி, புள்ளியருக்கு சளி பிடிச்சிட்டு போகுது. ஏய், அவசகுணமா எதுவும் பேசாத, ஒழுங்கா போயிடு. ஆல் தி பெஸ்ட். வாவ், அமேசிங். லக்ஷ்மி, ஐயா என்னங்கயா என்னாச்சு? நம்ம கமலி நல்ல ரேங்க்ல பாஸ் பண்ணியிருக்கா. 732வது ரேங்க். 232 தானே? என்னமோ முதல் ரேங்க் வாங்கின மாதிரி இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. மண்டு ஆல் இந்தியா லெவல்ல ஐஐடி என்ட்ரன்ஸ்ல 232ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. சார், You surprise me. 232 in all India level is really great. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஐஐடி மெட்ராஸ்லேயே கிடைக்கும். தேங்க்யூ சார். ஆக்சுவலி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆல் தி பெஸ்ட். கோ சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். தேங்க்யூ சார். பின்னாடி போய் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஒன்றும் மறக்கலையே. இல்ல இல்ல. சரிம்மா. நேரத்துக்கு சாப்பிடு, உடம்ப பார்த்து. சரிம்மா. நல்ல ஃப்ரெண்ட்ஸா பார்த்து பழகு. ஓகேம்மா. சரியா? ஆல் தி பெஸ்ட். சிப்படா. இந்தம்மா புடி, இதை வச்சுக்க. அப்ப வேணா பாட்டி, என்கிட்ட இருக்கு. பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ. என்ன? ஐயோ, டைம் ஆச்சு. அப்பா லேட் ஆயிடுச்சு, ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோம். சாட்ட சொல்லிட்டியா? பாய் சார். ஓகேம்மா, வாழ்த்துக்கள். வரேன் சார். ஓகே சார்மா. ஏய், கமலி படிக்கிறது எவ்வளோ ஆர்வமாக கிளம்பி போகிறா. நீ என்ன இருக்கிய? அவளோட ஆர்வம் எதுலன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பிள்ளை குழப்புற? சாப்பிடு. நான் தெளிவா தான் சொல்றேன், உங்களுக்கு தான் புரியல. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். வாழ்த்துக்கள் சார். வரேன் சார். ஓகே சார்மா. கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். பை.